தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சமேத அருள்மிகு பொழுச்சலீஸ்வரர் ஆலயம், அகரம் தென், பொழுச்சலூர், சென்னை புறநகர் தாம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். திருமண தடை நீக்கி அருளும் பொழுச்சலீஸ்வரர், ஆனந்தமான வாழ்வை வழங்கும் அம்பாள் ஆனந்தவல்லி, இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய கிராமம் அகரம் தென். ஆலயத்தின் முன்பாக மிகப்பெரிய அளவில் சுவாமியின் திருநாமம் பொழுச்சலீஸ்வரர் என்றே அமைந்துள்ளது. பல்லவர் காலத்தில் பொழில் சேர் ஊர், சோலைகள் சூழ்ந்த ஊர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி பொழுச்சலூர் என மாறியதாக வரலாறு கூறுகிறது. மேலும் இது சோழர் காலத்தில் புகழ் சோழ நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது. 1300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த கோயில். சோழ மன்னர்கள் காலத்திலும் ஹொய்சால மன்னர்களின் காலத்திலும் வழிபாட்டுக்கு உரிய வழிபட்டு வந்த பழமை வாய்ந்த சிவாலயம். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் பலிபீடம், நந்திதேவர் காட்சி தருகிறார்கள். கருவறையில் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார் ஈசன். சந்திரனுக்கு புகழ்பெற்ற ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. 1000 நாகங்கள் வழிபட்ட திருத்தலம். செவ்வாய் வழிபாட்டிற்கு உரிய கோயில். அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம் என்றும் கூறப்படுகிறது. ஆலயத்தின் வரலாற்றை செவிவழி செய்தியாகவே அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி பார்க்கிலும் 1000 வருடங்களுக்கு மேல் உள்ள கோயில். முன் மண்டபம், அர்த்த மண்டபம், பிரகார சுற்று, நீண்ட மதில் சுவர்கள், பரிவார தெய்வங்கள், அதற்குரிய சன்னதிகள் மற்றும் ஆலய பக்தர்கள் வழிபாட்டிற்கு வசதியாக அமையப்பெற்ற மண்டபம் ஆகியவையும் அமையப்பெற்று தற்போது மிகச்சிறப்பான சிவாலயமாக காட்சி தருகிறது. 1000 வருடத்திற்கு முன்பாக உள்ள கோயில் காலப்போக்கில் சிதிலமடைந்து மண்ணுக்குள் புதையுண்டு போனது. 2016ஆம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு ஊர் மக்களின் உதவியுடன் மிகச்சிறப்பான ஆலயமாக சீரமைத்து இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு வரும் சிறப்புக்குரிய சிவாலயமாக காட்சி தருகிறது. தற்போது எல்லா வகையான விசேஷ நாட்களையும் மிகச் சிறப்பாக கொண்டாடி வரும் கோயில். சுவாமிக்கு 108 சங்குகளைக் கொண்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிவநாமத்தை சொல்லியவாறு ஆலயத்தில் அருள் புரியும் மற்ற தெய்வங்களை வணங்கி மகிழ்கிறோம். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள பிரதான மூர்த்திகளான ஸ்ரீ சரபேஸ்வரர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், அருள்மிகு கால பைரவர் ஆகியோருக்கு பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ மகா கணபதிக்கு சங்கடஹர சதுர்த்தி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அருள்மிகு முருகனுக்கு உரிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கந்தசஷ்டி மற்றும் திருக்கார்த்திகை ஆகியவை மிக விமர்சையாக நடைபெறுகிறது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வண்ணம் முழு தேங்காய் மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுவது இந்த ஆலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு வழக்கம். கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவருக்கு தேங்காய் உடைத்து பைரவரின் காலடியில் வைத்து வணங்கி அதை பிரசாதமாக பெற்றுச் சென்றால் தீராத வியாதிகள், மனக்கஷ்டம், எதிரிகளின் தொல்லை ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் கிடைத்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தின் மற்றொரு பிரதான மூர்த்தியாக அமைந்துள்ளவர் ஸ்ரீ சரபேஸ்வரர். இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ராகுகால பூஜை நடைபெற்று வருகிறது. அரசமரத்தடி விநாயகர் மற்றும் நாகர்கள் காட்சி தருகிறார்கள். இவர்களை வழிபட தோஷங்கள் நீங்கப் பெறும் என்பது ஐதீகம். அருள்மிகு துர்க்கைக்கு ராகுகால வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு அபிஷேகம்,
அலங்காரம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோஷ்ட மூர்த்திகளாக நர்த்தன கணபதி, ஸ்ரீ பிரம்மா, விஷ்ணு, அருள்மிகு துர்க்கை மற்றும் தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதி, நவக்கிரகங்கள் ஆகியவை அமையப்பெற்ற சிறப்பான சிவாலயம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உரிய விசேஷ நாட்கள் அனைத்தும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் நடைபெற்று வரும் திருக்கல்யாண வைபவம். இதில் திருமணமாகாத பெண்கள் கலந்து கொள்ள திருமண தடை நீங்கி திருமணம் ஈடேறும். மற்றும் சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் ஆனந்தவல்லி அம்பாளையும் தரிசிக்க ஆனந்தமான வாழ்வு அமையப்பெறும். இறைவனுக்கு உரிய மாத பிரதோஷம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. ஐப்பசியில் அன்னாபிஷேகம், மாசியில் திருவிழா, பங்குனியில் பங்குனி உத்திரம் மற்றும் திருக்கல்யாணம், சிவராத்திரி என்று நடைபெறும் 6 கால பூஜை. இந்த ஊர் மற்றும் அருகில் உள்ள ஊர்களில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் முறையாக நாட்டியம் கற்று சிவராத்திரி அன்று இந்த ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைப்பதற்கு மற்றும் விநாயகர், முருகப்பெருமான் சன்னதிகள் அமைப்பதற்கு நிர்வாகம் முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கு பக்தர்கள் தங்களால் இயன்றவற்றை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் நிர்வாகத்தினர். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அதுபோல இறைவனைத் தவிர வேறு எதுவும் நமக்கு துணை இல்லை. எதுவும் சதமில்லை, நிரந்தரமும் இல்லை. இது என் ஊர், இது என் உறவினர்கள், இது நான் தேடிய செல்வம் என்று என்னதான் பெருமை பேசிக் கொண்டாலும் இவை எதுவும் கூட வராது. கடைசி வரை துணை நிற்பது இறையருளும் அவன் திருநாமமாகிய நமசிவாய என்ற வார்த்தையும் தான். உண்மையில் ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்தாளே சதம் கச்சி ஏகம்பனே. பக்குவப்பட்ட பட்டினத்தடிகளின் வார்த்தைகள். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை அருள்மிகு பொழுச்சலீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.